ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் வீடியோஸ் போட்டு. இன்றைக்கி தான் போடுறோம். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு டிஷ் என்னென்னா கோலா உருண்டை. ரொம்ப பசங்களுக்கு பிடிச்ச டிஷ் இது. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் பசங்க கேட்பாங்க. ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ரெண்டு வாழைக்காவை நல்லா கழுவிட்டு சென்டரில் கட் பண்ணி அது கத்தியால் அது மேலே இருக்கிற தோல் பாகத்தை கீறி வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை போட்டு வேக வச்சுக்கலாம். அது வேகட்டும். அது வேகிற டைமில் இன்னொரு பேனில் மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வதக்கிக்கலாம். ரொம்ப பேர் எங்கள் வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. அப்படி பண்ணாதீங்க. எங்கள் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரி வாங்க டிஷ்க்குள்ளே போகலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது வதங்குற டைமில் பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு மறுபடியும் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஃப்ரை ஆகட்டும். இப்போ அதில் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ துருவி வச்சுருக்கிற தேங்காய் அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ரெண்டையும் போட்டு ஃப்ரை பண்ணி ஆற வச்சுக்கலாம். இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ். இது செஞ்சு தாங்க, வீக்லி ஒன்ஸ் செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மசாலா எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு சைடு வேக வச்சுருக்கிற வாழைக்காவை தோலை எடுத்து நல்லா தேங்காய் துருவுறோம் இல்லைங்களா, அதில் துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ துருவி வச்சுருக்கிறத ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணி அதில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கலாம். அது நல்லா அந்த வாழைக்காய் போட்டிருக்கிறோன்ட்டு தெரியாது. அந்த அளவுக்கு கையில் நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா வாழைக்காய் ரெண்டையும் போட்டு வச்சு நல்லா அழுத்தி பிசைங்க.
இப்போது பிசைஞ்சு வச்சத பால் ஷேப்பில் உருண்டை பிடிச்சி எடுத்து எல்லாம் ஒரே தடவை உருண்டை பிடிச்சி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். டிஷ்ஷு செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இது உருண்டை பிடிக்கிற டைமில் ஒரு பக்கம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க. அது காயட்டும். அது காயறதுக்குள்ளே இங்கே பால்ஸாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்கிற பால்ஸை எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, அதில் போட்டு நல்லா பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். அது கூட மயோனைஸ் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு மட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். கருக விடாதீங்க. லைட்டாக பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகும். அதனால் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வேக வைக்காதீங்க, ஏன்னா சீக்கிரம் ஃபுல் மேலே மட்டும் பார்க்குறதுக்கு கலர் வந்திருக்கும், உள்ளே வெந்திருக்காது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகுதுன்னா வெந்திருக்குன்ட்டு அர்த்தம். இப்போது அது மயோனைஸ் இல்லை சட்னி, தேங்காய் சட்னியில் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும்.